தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது டிட்வா புயல். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது இந்த புயல் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கு? வானிலை நிலவரம் என்ன சொல்லுது? விவரங்களை பதிவு செய்யுங்க. டிட்வா புயலுடைய வேகம் தற்போது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயல் என்பது மையம் கொண்டிருப்பதா தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல புயல் நகர்ந்து வந்த நிலையில தற்போது இந்த புயலுடைய வேகம் 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் நிலவக்கூடிய அந்த டிட்வா புயலானது கடந்த 6 மணி நேரத்துல இலங்கை கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து அதே பகுதியை மையம் கொண்டிருப்பதால இலங்கை முழுவதுமே பரவலாக மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்திருக்கிறது. பல இடங்கள்ல நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இது தற்போது திரிகோணமலைக்கு, இலங்கையுடைய திரிகோணமலைக்கு தென்மேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையுடைய மட்டக்களப்பிற்கு வடமேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே மணியும் தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழக கடலோர பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகின்ற 30ஆம் தேதி அதிகாலையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை இந்த புயலானது அடையக்கூடும் என்பதால தமிழகத்துல அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வருகின்ற 30ஆம் தேதி இந்த புயலானது தமிழக கடலோர பகுதியை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.